சாப்டர் 16 ரீபார்ன் ஆஸ் ஹெவன்லி டீமன். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே சாங் ஃபேமிலியோட லீடரை காட்டுறாங்க. அவரும் ஹீரோ போகிற வழியில் பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அவரும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. நான் வந்து உங்கள் அப்பாவை பார்க்க தான் வந்தேன், வர வழியில் தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னாரு. ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான். உண்மையை சொல்லப்போனால் இவரை நான் வந்து என்கேஜ்மெண்ட் ப்ரோக் ஆனதுக்கப்புறமா பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியான ஃபீலிங் தான் வருது எனக்கு. சாங்கோட அப்பாவும் அன்றைக்கி நடந்த இதனால உங்களுக்கு தான் லாஸு, இது கொஞ்சம் மோசமானது தான், ஆனால் இதெல்லாம் கடந்து போயிடும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இளமையான வயசில் தான் இருக்கீங்க, அது சீக்கிரமாக கடந்து போயிடும் நம்புகிறேன் அவங்கள. ஹீரோவும் மனசுலேயே இது நினச்சாலும் நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி என்னை பற்றியும் இவர் யோசிக்கிறாரு. இப்பயும் யோசிச்சு பார்த்தா எங்கள் அப்பாவும் இவரும் ரொம்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க எப்பயுமே. ஆனால் எப்படி இருந்தாலும் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சதே இல்லை எப்பயுமே. இப்போ திரும்பவும் சாங் லீடர் வந்து பேசுகிறத காட்டுறாங்க. நீ இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனதுனால ரொம்பலாம் வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் விசித்திரமானவ தான். ஹீரோவும் கேட்குறான், உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனை இல்லைன்னு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, லின்னோட மேரேஜில் பேரண்ட்ஸ் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் நல்லது அப்படின்றேன். ஆனால் சாங் லீடர் என்ன ஆனாலும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி அவனு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவர் அந்த பக்கம் போனோடனே கேங் 2 அப்படியே உள்ளே வரான். கேங் 2 வந்தோடனே என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஏன் அவர்கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசுங்களேன் அப்படின்ட்டா. ஹீரோ என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி என்னை சாங் கூட போக சொல்லி நீயும் கம்பல் பண்ணுற போல், கேங் 2வும் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? ஹீரோவும் ஏன்டா அப்படி நினைக்கிறேன், ஏன்னா என்ன அர்த்தம், அவளோட ஃபேமிலி வந்து நல்ல பெரிய ஃபேமிலி, அதே நேரத்தில் அவள் அழகாகிறா, அவளுக்கு எல்லா இதுவும் தெரியும், ஸ்மார்ட்டாகவும் இருப்பாள், நல்லா ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல பர்சனாலிட்டியும். இதுலேருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் கலந்த காலத்தில் ஜின்னாவை கண்டிப்பாக காப்பாற்றிருப்பீங்கன்னு. ஹீரோவும் ஆனால் எனக்கு முக்கியமான விஷயம் அங்கே மிஸ் ஆகுது, என்னென்னா அன்பு. அங்கே அன்பே இல்லை. டேய் என்னடா அந்த மூஞ்சி கர்த்தம், ஏன்டா இப்படி பார்க்குறேன் என்ன? ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி அவளும் என்னை வந்து அன்பு வச்சுக்கணும், அதானே கரெக்டு. கேங் 2 இதெல்லாம் கேட்டு பேந்த முழிக்கிறான், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. என்னடா நான் இப்போ தப்பாக சொன்னேன் உங்ககிட்ட? கேங் 2 அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்புறம் ஏன்டா அப்படி மூஞ்சி வச்சுட்டு என்னை பார்த்துருக்குற? கேங் 2 யங் மாஸ்டர், நீங்கள் இப்போ பார்க்க போனால் வளர்ந்தவங்க மாதிரி பேசுகிறீங்க, நீ உங்களை பார்க்கும்போது உண்மையிலே பெரியவங்க மாதிரி தான் தோணுது. ஹீரோவும் அதை விட்றா, நீ ஏன்டா இங்கே வந்த? கேங் 2 பேட்ரிஸ் கூப்பிட்டாரு அப்படின்றான். பேட்ரிஸ் கூப்பிட்டதை மறந்து போய் பேசிட்டு இருக்கிறான் ஹீரோ கூட. கட் பண்ணி ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. என்னை கூப்பிட்டிங்களாப்பா அப்படின்றான். ஹீரோட அப்பாவும் ஆமாம், நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பேட்ரிஸ் சாங் இப்போ வந்துட்டு போனார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமாம் நானும் அவரை பார்த்தேன், ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணவே முடியாது, அது முடியவே முடியாது அப்படின்றாரு. ஹீரோட அப்பாவும் அவன் அப்படி தான் அப்படின்றாரு. ஹீரோவும் அப்பா நீங்கள் இப்போ என்ன என்கிட்ட சொல்ல விருப்பப்படுறீங்க? ஹீரோட அப்பாவும் அது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சாங் வந்து சொல்லிட்டு போனார்ல, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஷாங்டாங்கில் இருக்கிற எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து ஷாங்டாங் யூனியன் உருவாக்க போகிறோம். அப்படி உருவாக்க சொல்லி ஷாங்டாங் சேம்பர் வந்து ஆசைப்பட்றாங்க. ஹீரோ என்னது ஷாங்டாங் யூனியனா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவன் ப்ரீவியஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துருப்பான். ஹீரோட அப்பாவும் அது மட்டும் இல்லை, அவங்க ஷாங்டாங் மட்டும் பிளான் பண்ணல, இதே மாதிரி மற்ற பிளேஸில் இருக்கிறவங்களையும் சேர்த்து இன்வைட் பண்ண போகிறாங்களாம். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நியூ அலையன்ஸ் லீடர்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்களாம். ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பயங்கரமாக தடை பண்ணிட்டு இருந்தேன் என் பாஸ்ட்டில், ஏன்னா இந்த மாதிரி சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி பெரிய பவர் பேலன்ஸ் மிஸ் ஆகும், நிறைய கலவரம் உண்டாகும், அதுக்காக நான் வந்து தடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம். ஆனால் நான் செத்த நியூஸ் கேட்ட உடனே முறி மொத்தமாகவே மாறிடுச்சு. நான் நினச்சோட இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. இப்போ ஷாங்டாங்களோட சேம்பர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஷாங் பேட்ரிட்ஸ் தான் லீடராக மாற்ற போகிறாங்கன்னு இந்த ஷாங்டாங் யூனியனுக்கு. ஹீரோவும் கேட்குறான், அப்போ நீங்களும் பேட்ரிட்ஸ் சாங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஹீரோட அப்பாவும் அவன் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் அப்படின்றாரு. மனசுலேயே என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி நான் இதெல்லாம் பற்றி விசாரிச்சே ஆகணும், ஷாங்டாங் சேம்பர் என்ன தான் நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா ஒரு மெர்ச்சன்ட் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுறான்னா அவனுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான். முக்கியமாக அவங்க வந்து முரியம் அலையன்ஸ் ஃபேக்ஷன் கூட கை கோர்க்கிறதுல. நன்றிப்பா இந்த மாதிரி எனக்கு வந்து சொன்னதுக்கு.
ஹீரோட அப்பாவும் இதுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்கிற, நான் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானே. ஹீரோவும் அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றான். ஹீரோ நடந்து போகும்போதே யோசிக்கிறான், இந்த மாதிரி எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. நான் முதல்ல நானாக தான் ஒத்துக்கிட்டேன் அவங்க என்னோடய அப்பா அம்மான்னு. ஆனால் இப்போ எனக்கு இயற்கையாகவே அவங்க தான் என் அப்பா அம்மா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னமோ அவங்க தான் என்னோடய உண்மையான அப்பா அம்மான்னு தோணுது இப்போலாம். எப்படி இருந்தாலும் நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா செத்துட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றிலாம். கட் பண்ணி ஹீரோவும் பார்க்குறாங்க, சாங்கும் இருக்குதா. சாங்கும் கேட்குறான், உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ஆமாம், நீ வரவே மாட்டல எப்பவுமே இங்கே பார்க்கறதுக்கு. அவளும் ஆமாம், நான் வந்திருக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். ஹீரோவும் என்னது ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கணுமா. சாங்கும் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த சாங் டாங் சேம்பர் கொடுத்த ஆஃபரை எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ரிஜெக்ட் பண்ண வை அப்படின்றான். ஹீரோவும் என்ன இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு முடிக்கிறான். ஹீரோவும் எங்கள் அப்பா சொல்லி உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி நிறுத்துவாங்க நம்புகிற நீயும். சாங்கும் எனக்கு உண்மையாக சொன்னால் அதெல்லாம் பற்றி தெரியாது, ஆனால் உங்கள் அப்பா சொன்னால் எங்கள் அப்பா வந்து முடிவை நிறைய மாற்றம் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்றா. ஹீரோவும் ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் எதுக்காக நீ இந்த மாதிரி அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்பட்ற. சாங்கும் ஏன்னா வந்து இந்த சாங் டாங் யூனியன் அதெல்லாம் வந்து அவருக்கு செட் ஆகாது அப்படின்றா. ஹீரோவும் நீ ஒன்றும் உங்கள் அப்பா ரொம்ப கீழே பார்க்கல. அவளும் சொல்கிறா, ஒருத்தரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறத விட அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதே 100 டைம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பாலாம் சொல்லலை. ஏன்னா ஒருத்தரை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களை நீங்கள் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னா அதில் நீ வந்து தோக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உன் மொத்த குடும்பமும் நாசமாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹீரோவும் அந்த சாங் கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ப்ரீவியஸ் முரீம் அலைன்ஸ் லீடர் எல்லாத்தையும் சரிசமாக வச்சுருந்தார்ல, இப்போ நான் வந்து இது தப்பான ஐடியானெலாம் யோசிக்கலை. ஏன்னா வந்து இப்போ ஒரு யூனியனோட லீடராக மாறினா இந்த மாதிரி அமைதியான நேரத்தில் இந்த சாங் ஃபேமிலிக்கு பெரிய பவர் கிடைக்கும், நிறைய போஸ்டிங்லாம் கிடைக்கும்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அதுக்கு சாங்கும் அதுதான்டா பிரச்சனையே அப்படின்றா. என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு சாங்கும் இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லா தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் பீரியடில் யாருமே சண்டையே போடல. ஆனால் அது கூடயே சில கெட்ட இதுவெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு பெருசாக. இப்போ அந்த போன முரிமன் சீரர் முரிமலைன்ஸை நல்லாவே பார்த்துட்டு இருந்தார். அவர் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. அவர் வந்து ஜிங்காவு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுலாம் உண்மை தான். அப்போ அந்த தப்பான விஷயம்லாம் அவருக்கு பின்னாடியிலேருந்து க்ரோ ஆகிட்டே வந்தது, அதெல்லாம் சொன்னியே அதெல்லாம் என்னது. சாங்கும் அவர் மற்றவங்களோட ஆசைங்கள்லாம் தடை போட்டு இருந்தார். ஹீரோ அதெல்லாம் கேட்டு ஷாக்காகிறான், என்னடா சொல்கிறான் இந்த பொண்ணுன்னு. அவனும் சொல்கிறான், முரீம் அலைன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சண்டை போடணும், மற்ற ஆப்போனன்ட்ஸ்க்கு மேலே போகணும் அப்படி தான் நினைப்பாங்க. அது அவங்களோட ஜீன்லேயே ஊறி போன மாதிரி, இந்த சண்டையும் இந்த மாதிரி பைத்தியத்தனமாக அடிச்சுக்கிறதும். இந்த மாதிரி மானு முயலாம் நம்ம கிடையாது. நம்மளாம் நரி இல்லைனா வந்து புலி அந்த மாதிரி தான் இருக்கிறோம். எல்லோரும் வந்து மோசமானவங்க தான். முரீம் அலைன்ஸ் லீடர் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் மற்றவங்கள கூண்டில் போட்டு அடைச்ச மாதிரி மற்றவங்களோட டார்க்கான சைடை வெளில கொண்டே வர முடியாது. அவங்களுக்கு தைரியமும் கிடையாது. அவங்க மறைச்சே தான் இருந்தாங்க அவங்களோட உண்மையான நேச்சரை. அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப காலமாக முரீம் அலைன்ஸ் லீடர் எப்போ தான் சாவார் அப்படின்னு. ஹீரோலாம் அப்படியே ஷாக்காயிட்டான். எது அவங்களோட ஆசை என்னென்னா நான் சாகிறதா, அவங்க எல்லோரும் நான் சாகணும்னு ஆசைப்பட்டாங்களா அப்படின்னு ஷாக்காகிறான்.